விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாக எல்லா இடத்துலயுமே ஒரு நெகட்டிவான விஷயங்களை சந்தித்து சந்தித்து மறத்து போன இந்த உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மனமாகப்பட்டும் இந்த காலகட்டம் புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். தேடக்கூடிய வரன்கள்ல ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப ஃபில்ட்ரேஷன் பண்ணி நீங்களும் வரன்கள் தேடிட்டு இருக்கிறீங்க. அந்த வரன்கள்ல இருந்து மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளும், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. படிப்பு இல்லாத ஒரு ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் பாசமும் இல்லாத நாட்கள்ல கூட தன்னைத்தானே தேற்றி கொண்டு ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து சாதித்தவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள். விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா எப்போதுமே ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, எல்லா இடத்துலயுமே ஒரு நெகட்டிவான விஷயங்களை சந்தித்து சந்தித்து மறத்து போன இந்த உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மனமாகப்பட்டும் இந்த காலகட்டம் புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்க போகுது. அதுல மேலும் பலம் சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக சுக்கிரன் 11ஆம் இடத்துல உங்களுக்கு நீச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். சுக்கிரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதனால தொழில் சம்பந்தப்பட்ட அதிகப்படியான வாய்ப்புகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழில்ல மேலும் வளர்வதற்குண்டான ஒரு கால சூழ்நிலைகளை இந்த சுக்கிர பெயர்ச்சி முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல ஓரளவுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கோ இல்ல டெவலப் பண்றதுக்கோ அந்த தொழிலுக்கு உண்டான சில விஷயங்களை ஒரு பிராண்டா அமைக்கிறதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய அடித்தளம் எப்படிப்பட்டு இருந்தாலும் அந்த அடித்தளத்தை ஸ்ட்ராங்கா போடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி 11ஆம் இடத்துல இருந்து மிக பெரிய அளவுக்கு அந்த தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. அதுலயும் விருச்சிக ராசி என்பர்கள் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்க, மீடியா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும், நீங்க எவ்வளவோ கடுமையான முன்னாடி எல்லாம் உழைச்சிருக்கிறீங்க, அந்த உழைப்புக்கு ஏற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சது இல்ல. இந்த காலகட்டம் இந்த அக்டோபர் மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வாய்ப்புகள், அங்கீகாரம் மிக எளிமையாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுதான் அந்த சுக்கிரன் நீச்சம் அடையும் போது அந்த முயற்சிகளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை எளிமையா கொடுத்துரும். இதே முயற்சிகள் தான், இதை விட கடுமையாலாம் நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு யாரு கூட உங்களை எட்டி பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப ரொம்ப ரொம்ப அதெல்லாம் உங்களுக்கு கல்லாகி அந்த மனமாகப்பட்டது இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல கொஞ்சம் வெறுப்புத்தன்மை கலந்து நீங்க அந்த முயற்சிகளை செய்யும் போது அதுவும் மிகவும் எளிமையாக உங்களுக்கு அதுல ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும். தேடக்கூடிய வரன்கள்ல ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு ரொம்ப ஃபில்ட்ரேஷன் பண்ணி நீங்களும் வரன்கள் தேடிட்டு இருக்கிறீங்க. அந்த வரன்கள்ல இருந்து மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளும், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு அந்த குடும்ப உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு நன்மைகள், மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவங்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த மகிழ்ச்சிகரமான ஒரு அனுபவங்கள் அப்படின்ற போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு அனுபவம். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இந்த விருச்சிக ராசி என்பர்கள் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களையும் நம்ம கேட்டா போறோம், சின்ன வயசுல இருந்து மிகப்பெரிய அளவுக்கு படாத பாடுபட்டுட்டு வந்திருப்பாங்க.
அதுவும் பெற்றோர்களின் அரவணைப்பு இல்லாத ஒரு ராசி என்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த பெற்றோர்களின் அன்பும் அரவணைப்பும் பாசமும் இல்லாத நாட்கள்ல கூட தன்னைத்தானே தேற்றி கொண்டு ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து சாதித்தவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த கால சூழ்நிலைகள் மேலும் பலம் சேர்க்கும் விதமாக ஊர் ஆயிரம் பேசலாம், ஆனா நான் எனக்கு நேர்மையா இருக்கிறேன், நான் எனக்கு ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறேன், கண்ணியத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு அந்த மனதை ஒரு வலிமைப்படுத்தி நடக்கக்கூடிய ஒவ்வொரு பயணங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. வெளிநாட்டு வேலைகள்ல மிகப்பெரிய சாதகமான ஒரு சூழ்நிலை, அங்க போய் வேலையே கிடைக்காம நீங்க திண்டாடின காலம்தான் முடிஞ்சு இந்த கால சூழ்நிலை உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான நேரங்கள் எல்லாமே எளிமையாக சில இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதே மாதிரி வேலையில இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல வேலையை விடணும் ஒரு சூழ்நிலை வந்தா கூட அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனையா ஆகட்டும், அடுத்து திருமண வாழ்க்கையில பிரச்சனையா ஆகட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள பிரச்சனையாகட்டும், எந்த விதமான ஒரு அசௌகரியங்கள் இருந்தா கூட அந்த அசௌகரியங்கள்ல இருந்து எளிமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஒரு மாத காலகட்டம் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய திசாபுத்திகள் நல்லா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசையே நடக்குது. சில விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசையே நடக்கும். அதுவும் கல்லூரி பருவம் முடிந்து உங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கலாம். அந்த சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு மாற்றத்தை, ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்களை, காதல் திருமணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நேரம், அடுத்த திருமண உறவுகள் திருமண வரன்கள் கைகூடக்கூடிய ஒரு நேரம், இப்படி எல்லாம் பலவிதமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுக்கு கேது திசை நடக்குது இந்த காலகட்டம், கேது திசையே நடக்குது, சனி புத்தி நடக்குது அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி எந்த மாதிரியா கொடுக்கும்? கடன் பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். கடன்னால ரொம்ப பெரிய அளவுக்கு அவமானப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு அவமானத்தை நீங்க சந்தித்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அவமானத்தின் உச்சத்திற்கே போயிருப்பீங்க. அதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வெளிநாட்டு விஷயங்கள்ல, அதாவது வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா அங்க திருமண உறவுகள்ல உங்களுக்கு விவாகரத்து வரைக்கும் அந்த வழக்குகள் போயிருக்கும். ஏன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல வந்ததுல இருந்தே மே மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல ஏதோ ஒரு கசப்புத்தன்மை, தேவையில்லாத ஒரு நெருடல்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஒரு சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களே எங்க வீட்டுல நடந்திருக்காது. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடியவர்கள் தான். ஆனா என்ன ஒரு விஷயம்னே தெரியாது, எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை குடும்ப உறவுகள்ல இருந்து மேம்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம அந்த கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல நான் மேல சொன்ன மாதிரி உங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இந்த சுக்கிரனுடைய பயிற்சி செயல்பட போகுது, கெடுதலான தசாபுத்தி இருக்கு அப்படின்ற பட்சத்துல எந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.